கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை சிறப்பாக கையாண்ட தமிழ்நாடு அரசுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் இன்று 2ஆம் கட்ட கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் தடுப்பூசி ஒத்திகையை பார்வையிட சென்னைக்கு வந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற தடுப்பூசி ஒத்திகையை நேரில் ஆய்வு செய்தார். அங்கு சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்களோடு அவர் கலந்துரையாடினார். அப்போது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், போலியோவை போல கொரோனாவையும் இந்தியாவிலிருந்து விரட்டுவோம் என்று கூறினார். தமிழ்நாடு அரசின் சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் கொரோனா பரவல் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்தார். பரிசோதனை, சிகிச்சை என அனைத்திலும் தமிழக சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். A couple of months back, this Chennai was itself in a lot of trouble. All through we were worried about many states. Of course, Tamil Nadu was also one of them. But the way things were done in such a good manner in Tamil Nadu, and I was particularly impressed by the fact that 100% tests in Tamil Nadu were done by RT-PCR, and meticulous planning about testing, tracing, management, treatment, and while being treated in the hospital, so many good things have been happening which I had. அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் ஜனவரி 17ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர், இந்தியாவில் போலியோவை ஒழித்துவிட்ட நிலையில் அண்டை நாடுகளில் பாதிப்பு இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்படுவதாக கூறினார். Because of the presence of the P1 polio virus in 2 neighboring countries, our population always remains at risk. So the national expert group on immunization, in consultation with the international health authorities, we have decided that on 17th of January we are going to have our national immunization days for polio, which will run for about 2-3 days. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை தொடர்ந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சென்றார். அங்கு நடைபெற்று வரும் தடுப்பூசி ஒத்திகையை பார்வையிட்ட அவர் சுகாதார பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்களோடு கலந்துரையாடினார். மதுரை மாவட்டத்தில் அரசு ராஜாஜி மருத்துவமனை, மேலூர் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட 5 மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெற்றது. முகாமில் ஏற்கனவே குறுஞ்செய்தி பெற்ற முன்கள பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டிய நபர்களின் ஆவணங்கள் கோவின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தடுப்பூசி செலுத்துவது போன்ற ஒத்திகை நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் 10 இடங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற கொரோனா ஒத்திகை நிகழ்ச்சியில் முகாமுக்கு 25 பேர் வீதம் 250 பேர் பங்கேற்றனர். காத்திருப்போர் அறை, தடுப்பூசி செலுத்தும் அறை, கண்காணிப்பு அறை ஆகிய இடங்களில் மேற்கொள்ளும் பணிகள் குறித்து ஒத்திகை நடைபெற்றது. இதேபோல திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை, இனாம் குளத்தூர், மணப்பாறை என 3 இடங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெற்றது. காலை 10 மணிக்கு தொடங்கிய ஒத்திகை மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. ஒத்திகையில் பங்கேற்கும் நபர்கள் குறித்த தகவல்களை பதிவேற்றம் செய்தல், அவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புதல் போன்றவை முன்னோட்டமாக செய்து பார்க்கப்பட்டது. ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனை, ராமேஸ்வரம் உச்சிப்புலி அரசு மருத்துவமனை உட்பட 10 இடங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை முகாம் நடைபெற்றது. ஒவ்வொரு மையத்திலும் தலா 25 பேர் வீதம் 250 பேர் தடுப்பூசி ஒத்திகையில் பங்கேற்றனர்.